ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மரவள்ளிக்கிழங்கு தோசை. அதுக்கு வந்து நான் வந்து அரிசி வந்து ஒரு கப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். 2 கிழங்கு நல்லா அது வந்து தோலெல்லாம் மண் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, தோல் சீவிட்டு, கிழங்க வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மண் இல்லாமல் நல்லா சுத்தமாக எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீஸாக போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தான் இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணுறோம் நம்ம. சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி தோல் சீவி எடுத்து கட் பண்ணிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ண வேண்டியதுதான். நல்லா 2 வாஷ் நல்லா 3 வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கணும் அந்த கிழங்கு. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வரும். நல்லா 2-3 அலசி அலசி தண்ணி நல்லா வெள்ளையாக வர அளவுக்கு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா நான் 10 மிளகா எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம், இந்த கிழங்கு வந்து கேஸ் ஸ்டவ்வில் சீரகமும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து செரிமானம் கொடுக்கும். கிழங்கு அரிசி எல்லாம் வந்து நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தது. நல்லா மாவு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். 2 வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா. பச்சை மிளகா வேணும்னா போடுங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் ஏற்கனவே வந்து காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன், பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நல்லா கார சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஒரு கடாய் தோசைக்கல் எடுத்து வச்சாச்சு. நல்லா தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆனோடனே தோசை நல்லா முறுமுறுன்னு ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் எண்ணெய் வந்து இதுக்கு தாராளமாக ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியது.
நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் அந்த தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த தோசை ரெசிபி. கார சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு லீவில் ஈவினிங் டைமில் இந்த தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். தோசை சுட்டுரும். அப்பா அப்பா சேரு முடிஞ்சிச்சு எனக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.